கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது ஆளுநர் வழக்கு தொடுக்க அனுமதி கொடுத்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கோணம் 1. கர்நாடக அரசின் மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம்தான் மூடா என்பது. இந்த மூடா நிறுவனமானது முதல்வர் சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கு 14 வீட்டு மனைகளை சட்டவிரோதமாக வழங்கியது என்பது புகார். ஆனால் மனைவியின் நிலத்தை மூடாதான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்தது. இதற்கு நட்ட ஈடாகவே மூடா 4 வீட்டு மனைகளை ஒதுக்கீடு செய்தது என்பது சித்தராமையாவின் வாதமாகும். கோணம் 2. மூடா வீட்டுமனை ஒதுக்கீடு முறைகேடு தொடர்பாக சித்தராமையா மீது வழக்கு தொடர சமூக ஆர்வலர்கள் ஆளுநர் தாவர்சந்த் கெலாட்டிடம் அனுமதி கோரினர். ஆளுநர் கெலாட்டும் அனுமதி கொடுத்ததால் சித்தராமையா மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஆனால் சித்தராமையா தமக்கு எதிரான வழக்கு தொடர ஆளுநர் கெலாட் அனுமதி கொடுத்ததற்கு எதிராக கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அரசியல் நோக்கத்துடன் ஆளுநர் செயல்பட்டதாக சித்தராமையாவும் காங்கிரசும் குற்றம் சாட்டுகின்றனர். கோணம் 3. எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது பழிவாங்கும் விதத்தில் மத்திய அரசு செயல்படுவதாக தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. சிபிஐ, அமலாக்கத்துறை மீதும் புகார் கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் ஆளுநர் சித்தராமையா மீது வழக்கு தொடர அனுமதி அளித்திருப்பது கர்நாடகாவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோணம் 4. வழக்கில் தீர்ப்பு வெளியானதை அடுத்து சித்தராமையா வீட்டிலும் மைசூர், பெங்களூரு பகுதியிலும் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். ஒரு தலைவர் மீது வழக்கு தொடுத்தால் அதனை சட்ட ரீதியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். தேவையற்ற பதற்றங்களை உருவாக்குவதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் சட்டத்தின் ஆட்சிக்கு அழகாகும். கோணம் 5. கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சித்தராமையா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம். எனினும் அரசியலாக இருந்தாலும் வழக்கு தொடுக்க ஆளுநர் தனது அதிகாரத்திற்கு உட்பட்டுதான் செயல்பட்டிருக்கிறார் என்பது கவனிக்கத்தக்கது.